ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ முள்ளங்கியில் ஒரு பொரியல் யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. பொதுவாக முள்ளங்கினாலே கொஞ்சம் முகம் சுளிக்கிறவங்க கூட இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. முள்ளங்கி பொரியல் எப்படி பண்ணாலும் ஆக்சுவலாக எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இப்போ பண்ணலாம். கொஞ்சம் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். முள்ளங்கியுமே ரொம்ப நல்லது, வயிற்று புண்ணை ஆற்றும். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சிச்சு சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்ட உடனே கடலைப்பருப்பு பருப்பு கொஞ்சம் போட்டலாம். போட்டுட்டு கொஞ்சம் செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா போட்டால் நல்லா டேஸ்ட் இருக்குது. காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஒரு 2 மிளகா போட்டு இந்த காரமே நல்லா போடும். அதுக்கு காரம் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டால் தான் அழகாக இருக்கும், நம்மளுக்கு நல்லதும் கூட. மஞ்சள் போட்டாச்சு. இப்போது வெங்காயம், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இது சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் ஓரளவுக்கு 75% நல்லா வதங்கிடுச்சு. ஏன்னா இதில் வந்து திரும்பவும் நம்ம கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு, பாசிப்பருப்பை ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன். ஊற போட்டால் இதில் வந்து நல்லா மெத்துன்னு வெந்துடும். அதனால் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் இதை ஊற போட்டாக்க போதும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பாசிப்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு போட்ட உடனேயே இது நம்ம வேக விடணுன்றது இல்லை. இப்போ வந்து நம்ம இதில் முள்ளங்கியை சேர்த்துடலாம். ரெண்டுமே சேர்ந்து ஓரளவுக்கு பாசிப்பருப்பு வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம முள்ளங்கியை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து சேர்த்துடலாம். இப்போ முள்ளங்கியை கொஞ்சம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு கூட சேர்த்துடலாம். உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். இதில் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு இதை கொஞ்சம் கவர் பண்ணி நம்ம வேக வைக்கலாம். இப்போ ரொம்ப தண்ணி தேவையில்லை, கொஞ்சமாக இதுக்கு இப்போது லைட்டாக தண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு ஆக்சுவலாக முள்ளங்கி வந்து மெலிசாக கட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 5-6 மினிட்ஸ்லாம் வெந்துடும். இப்போ நம்ம வந்து இதுக்கு லிட்டு போட்டு கவர் பண்ணிவிட்டு வேக வைக்கலாம். நல்லா சூப்பராக வந்துருக்கு. துண்டாயிடுச்சு, நல்லா அருமையாக வந்திருக்கு. போதும். இப்போ வந்து இது கொஞ்சம் தேங்காய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாசிப்பருப்பு போட்டால் கூட, வெங்காயம் போட்டால் கூட தேங்காயும் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். முள்ளங்கி பொரியல் எவ்வளோ அழகாக இருக்குது, டேஸ்ட் கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹெல்த்துக்குமே முள்ளங்கி வந்து ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம இது பார்க்கலாம், சர்வ் பண்ணுறது பார்க்கலாம். முள்ளங்கி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அழகாக இப்படி நல்லா நீளமாக கட் பண்ணி, இந்த மாதிரி கட் பண்ணி இது செய்யும்போது நம்ம நல்லா சீக்கிரமாக வெந்தாச்சு.
ரொம்ப பாசிப்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இது செஞ்சுருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.